பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரேக திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். மிசியோன் தோத்திர பண்டிகை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் முழங்கால் படிட்டு நம்முடைய இல்லங்களிலே ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். சர்வத்திற்கும் மேலே நித்திய பராபரனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் துதித்து உம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாவ இருளில் இருந்த இந்த உலகத்தை மீட்கும்படி உம்முடைய சொந்த குமாரன் என்னும் பாராமல் எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு இரட்சகராக அனுப்பி அவர் மூலமாய் ஆண்டவரை எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த நம்முடைய அளவில்லாத கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே அந்த அறிவித்த அந்த நற்செய்தியை சம்பாதித்த அந்த மீட்பை தொடர்ந்து இந்த உலகத்தில் பறைசாற்றும்படியாய் ஆண்டவரே உம்முடைய தீர்க்கதரிசிகளையும் மிஷனரிமார்களையும் இந்த உலகத்திற்கு அனுப்பினீர். இந்த நாளிலும் கர்த்தாவே, எங்களை தமிழ்நாட்டிற்கு எங்களுக்கென்று நற்செய்தியை அறிவிக்கும்படி நற்செய்தியின் ஒளியை எங்கள் மீது பிரகாசிக்க செய்யும்படி உம்முடைய தாசனாகிய சீக்கன்பால் ஐயரவர்களை அனுப்பின இந்த திருநாளை நினைத்து நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளினாலும் சிந்தின இரத்தத்தினாலும் சம்பாதித்த இந்த திருச்சபையில் உம்முடைய தாசனாகிய சீக்கன்பால் ஐயரை கொண்டு எங்களை இந்தியாவிற்கு இந்த ஒளியை நீர் ஏற்படுத்தினபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நற்செய்தியின் ஒளி ஒருபோதும் அணைந்து போகாமல் எங்கள் தலைமுறையிலும் எங்கள் சன்னதியிலும் நாங்கள் அதை பறைசாட்டவும் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழவும் தேவரீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பொற்பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். நாம் ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் இந்த மிசியோன் தோத்திர பண்டிகை ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் 203ஆம் கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 203. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள். 203ஆம் கீர்த்தனை பாடி நாம் நம்முடைய இல்லங்களில் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒரு தாலந்தோ 2 தாலந்தோ 5 தாலந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணியை செய்து முடித்தோர். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். காடு மேடு கடந்து சென்று கர்த்தர் அன்பை பகிர்ந்தவர்கள், உயர்வினிலும் தாழ்வினிலும் ஊக்கமாகவே ஜெபித்தவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒன்றே ஒன்று என் வாஞ்சையாம், அழகாய் நிற்போர் வரிசையில் நான்
ஓர் நாளினில் நின்றிடவும் இயேசுதேவா அருள் புரியும். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். தூய தந்தையே, தூய இயேசுவே, தூய ஆவியே, துதி தோத்திரம், கனமகிமை, வேலன் வல்லமை என்றென்றைக்குமே உம்முடையதே. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், தினை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவரும் ஆவியோடும் இருப்பாராக. ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. சர்வத்திற்கு வல்ல நித்திய பராபரனே, வானங்களை படைத்து அவைகளை விரித்தவரும், பூமியையும் அதில் உண்டானவைகளை பரப்பினவரும், அதில் உள்ள ஜனங்களெல்லாம் ஆசீர்வதித்து உம்முடைய சுவிசேஷத்தை எங்களுக்கு அனுப்பியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய சாட்சிகள் மூலமாய் பெற்ற இந்த நற்செய்தியை தைரியத்தோடு அறிவிக்கும்படிக்கு நாங்களும் சாட்சியாய் வாழ்வதற்கு தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி. மிசியோன் தோத்திர பண்டிகை ஆகிய இந்த திருநாளில் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற நிருப வாக்கியத்தை வாசிக்க நாம் பயபக்தியுடன் கேட்போமாக. அது ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற நிருப வாக்கியம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை வாசிக்க கவனத்துடன் கேட்போமாக. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் என்பது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசிக்க முடிந்தது. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த திருவசனங்களை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் நித்திய ஜீவனுக்கென்று பரிசுத்தப்படுத்தி காப்பாராக. ஆமேன். ராஜ்யத்துக்குரிய இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah.
அந்தபடியே இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளையும் வாசிக்க நாம் பயபக்தியுடன் கேட்போமாக. அது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள். இயேசு சகல ஊர்களையும் கிராமங்களையும் சுற்றி போய் அவர்கள் ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை குணமாக்கி வந்தார். இயேசு ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் அலைக்கலைத்து சிதறண்டு போயிருந்ததால் அவர்கள் மேல் மனதுருகி, அறுப்போ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார் என்பது. பராவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு தோத்தீரா. இந்த மிசியோன் தோத்திர பண்டிகையிலே நாம் நம்முடைய விசுவாசத்தை உலகமெங்கும் கிறிஸ்தவர்கள் பரிசுத்தவான்களோடு ஆவில் ஒருமனப்பட்டவர்களாய் நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் பயபக்தியுடன் அறிக்கை செய்வோம். வாருங்கள், நம்முடைய ஞானப்பாடு புத்தகத்தின் பின்புறத்திலே 13ஆம் பக்கத்தில் இருக்கிற நிசையா விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் நம்முடைய இல்லங்களிலே எழுந்து நின்று நாம் பயபக்தியுடனே அறிக்கை செய்வோம். வாருங்கள். ஒரே பராபரனை விசுவாசிக்கிறேன். இவர் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாம் வல்ல பிதாவானவர். ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பராபரனுடைய ஒரே பேரான குமாரன், எல்லா காலங்களுக்கு முன்பே பிதாவின்று பிறந்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே. பராபர் என்று பராபரன், ஜோதி என்று ஜோதி, மெய்யான கடவுள் என்று மெய்யான கடவுள், பிதாவோடு ஏக வஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் உண்டாயின. இவர் மனிதராகி நமக்காகவும் நமது ரட்சிப்பிற்காகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவினாலே கனிமையாடத்தில் பிறந்து மனிதனானார். பொந்தி பிலாத்துவின் கீழ் நமக்காக சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு ஏறி பிதாவின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாயத்தீர்ப்பு அளிக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இல்லை. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். இவர் ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவருமாமே. இவர் பிதாவினின்றும் குமாரனின்றும் புறப்படுகிறவர், பிதாவோடும் குமாரனோடும் ஒரே நிலையில் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர். தீர்க்கதரிசிகளை கொண்டு உரைத்தவர் இவரே. பரிசுத்தமும் பொதுமான ஒரே அப்போஸ்தலர் சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்நானம் உண்டு ஒப்புக்கொள்கிறேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதலையும் நித்திய ஜீவனையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமேன், ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த உண்மையான விசுவாசத்தில் நாம் மரணபரிந்தும் இயேசு கிறிஸ்துவுக்கென்று சாட்சிகளாய் நாம் விளங்க பரிசுத்த ஆவியானவரை நாம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன். நாம் மீண்டும் ஆண்டவருடைய நாமத்து மகிமை உண்டாகும். நாம் கர்த்தருடைய செய்தி கேட்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம். 40ஆம் ஞானப்பாடல் முதல் 2 கவிகளை பாடி நாம் அருளுரைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். 40வது ஞானப்பாடல் முதல் 2 கவிகள். கர்த்தாவை போற்றுங்கள் பூமியின் குடிகளே. ஞானப்பாடல் 40 முதல் 2 கவிகளை பாடுவோம். கர்த்தாவை போற்றுங்கள் எல்லாம் உலகின் ஜாதியாரே. கர்த்தாவை பாடுங்கள் மகா திரள் போலோகத்தாரே. இதோ
வந்தான். அதேனென்றால் அவரது இரக்கமும் தயையும் மாறா உண்மையும் ஓயாது உயர்ந்த கிருபையும் அடியார் மேலே மிகவும் பெரியதோங்கியன்றைக்கும் நிலைக்கும் அல்லேலூயா. பிதாவாகிய கர்த்தரிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, மிசியோன் தோத்திர பண்டிகை, மிஷன் தேங்க்ஸ் கிவிங் டே என்று சொல்லி ஜூலை மாதத்தின் 9ஆம் தேதி 1706ஆம் ஆண்டிலே பத்லமேயு சீகன் பால் ஐயர் அவர்கள் இந்திய மண்ணிற்கு கடந்து வந்து அருட்பணி ஆற்றிய இந்த நாளையும், இந்த மண்ணிற்கு வந்து இறங்கி இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்ட நாளை நினைவு கூறும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோம். இந்த நாளை நினைவு கூர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றிகளை சொல்லுவதற்கு இன்றைக்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இது நினைவுபடுத்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறைவனை நாம் துதித்து மகிமைப்படுத்துவோம். ஆகவே இன்றைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அருளுரை பகுதியானது அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 36, 37, 38 முடிய வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். நான் 37, 38 வசனத்தை வாசிக்கிறேன். தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்திய தேசத்திற்கு முதல் மிஷனரியாக இந்திய தேசத்திற்கும் குறிப்பாக தமிழகத்திற்கு கிடைத்த மாபெரும் மகிழ்ச்சியும் மாபெரும் தொன்று ஆட்டிய இந்த உன்னதமான பணிகளை நினைத்து பார்க்கும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கிருபையும் ஒத்தாசை செய்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தின் 37, 38 முடிய வசனங்களை வாசிக்க கேட்டோம். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்பு என்பது இந்த தேசத்திலே அநேக ஜனங்கள், மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைவுபடுத்துகிறது. அநேக இனத்தார்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அறுப்பு என்று சொல்லி சுவிசேஷகன் இங்கு சொல்லப்படுகின்ற பொழுது நெல் அல்லது கோதுமை மணிகளோ அல்ல, மனிதர்களை இங்கு குறிப்பிடப்படுகிறது. ஆகவே அறுப்புக்கு மிகுதியாய் காணப்படுகிற இந்த நிலையிலே வேலையாட்களோ அறுவடை செய்வதற்கு கொஞ்சமாயிருக்கிறார்கள். அதாவது உலகத்துல நிறைய மனிதர்கள் பல வகையான கலாச்சாரத்தோடு பலவிதமான பண்பாட்டோடு அநேக மக்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை அறுவடை செய்வதற்கு, இவர்களை கிறிஸ்து இயேசுவுக்கு நேராக திருப்புவதற்கு
வேலை ஆட்களை அனுப்பும்படி கெஞ்சி கேட்கிறார். 1 தீமோத்தேயு 1 அதிகாரத்தின் 15 வசனத்தினுடைய பகுதியை பார்த்தீங்கன்னா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். ஆகவே மனிதர்களை மீட்டெடுக்கும்படியான ஒரு வேலை, இது ஒரு உன்னதமான வேலை, இது ஒரு மாட்சிமையான ஒரு வேலை. கிறிஸ்து இயேசுவண்டைக்கு நேராக ஆட்களை சேர்க்கப்படுகின்ற ஒரு வேலை. அறுவடை செய்வதற்கு ஆட்கள் மிகவும் குறைவாய் இருக்கிறார்கள். ஆகவே எஜமான் அண்டையிலே கெஞ்சி கேட்கிறார்கள். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். மனம் திரும்புதலும் மனிதருடைய உள்ளமும் ஆன்மாவும் சரீரமும் கர்த்தருடைய பார்வையிலே பரிசுத்தமாக நல் மதிப்போடு பண்போடு பக்தியோடு விசுவாசத்தோடு வாழ்வதற்காகவே இந்த அழைப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேகர் விருப்பம் போல தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்களே, இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, பாவத்திலும் பாவத்தின் பிடியிலும் அக்கிரமத்திலும் பலவிதமான இக்கட்டுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவரை விடுவிப்பது யார்? ஆகவே தான் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவர் வேண்டிக்கொள் என்றார். அறுப்பு மிகுதியா இருக்கிறது. அறுவடை செய்வதற்கு வேலையாட்கள் நமக்கு தேவை. வேலையாட்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது இறைவனுடைய அடியார்கள், கடவுளுடைய இறைப்பணியை செய்வதற்கு கடவுளால் தெரிந்தெடுத்து அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். ஆகவே அவர்கள் மிகவும் குறைவாய் இருக்கிறார்கள். இந்த பூமியில அநேக மனிதர்கள் உண்டு. அவர்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்து இயேசுவின் பக்கமாக திருப்புவதற்கு ஆட்கள் வேண்டும். இந்த வேலையை தான் பத்தலேமையு சீகன்பால் கையர் அவர்கள் டென்மார்க் மன்னர் 4ஆம் ஃபிரெட்ரிக் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இறைப்பணியை ஆற்றுவதற்கு தன்னுடைய தேசத்தை விட்டு, தன்னுடைய இனத்தை விட்டு, தன்னுடைய குடும்பங்களை விட்டு இந்த இந்திய தேசத்திற்கு தமிழகத்திலே காணப்படுகிற தரங்கம்பாடி என்று சொல்லப்படுகிற இந்த மண்ணிற்கு தங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விதைத்து அநேக மக்களுக்கு தெளிவையும் கல்வியையும் சமூகத்தில் உயர்வான வாழ்க்கை வாழ்வதற்கு அன்றைக்கு கடந்து வந்தார்கள் அல்லவா? வரலாறு பேசுகிறது. இந்திய தேசம் போற்றப்படுகிறது. உலக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இன்றைக்கு பேசப்படுகிறது என்றால் கர்த்தருடைய மகா தரிசனமும் அவருடைய நோக்கமும் திட்டமுமா இருந்தபடியினாலே இன்றைக்கும் நாம் இவைகளை நினைவு கூர்ந்து இயேசு கிறிஸ்துவினுடைய அடியார்களாக போற்றப்படுகிற நினைத்து பார்த்து நன்றி சொல்லும்படியாக சூழ்நிலையை இதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அல்லவா? ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், ஒவ்வொரு திருச்சபை மக்களும், ஒவ்வொரு வேலையாட்களும், ஒவ்வொரு போதகர்மார்களும் இன்றைக்கு நினைவு கூர்ந்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உமக்கு நன்றியை மட்டும் சொல்லுகிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி அப்படிப்பட்ட அடியார்கள் என்னை தேசத்திற்கு அனுப்பினதற்காக நன்றிகளை ஏறெடுப்போம். ஆகவே மனிதர்களை அறுவடை செய்வதற்கு வேலையாட்களை இன்றைக்கு நாம் தெரிந்தெடுத்து அனுப்பப்பட வேண்டும். இந்த உலகம் பெரியது, இந்த தேசம் பெரியது. பலவிதமான மொழிகள், பலவிதமான கலாச்சாரங்கள், பலவிதமான பண்பாடுகள், பலவிதமான மனிதர்களை நாம் சந்திக்க கூடுகின்ற ஒரு நிலை. அநேகர் மாண்டு கொண்டிருக்கிறார்களே, அநேகர் மடிந்து கொண்டிருக்கிறார்களே. யார் இவர்களை மீட்பது? யார் இவர்களை பக்குவப்படுத்துவது? யார் இவர்களை அந்தகாரத்திலிருந்து எழுப்பி
ஒளி நண்டைக்கு கொண்டு வருவது யார்? வேலையாட்கள் மட்டுமே. வேலையாட்கள் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே தெரிந்தெடுத்து ரட்சிக்கப்பட்டு இறைப்பணியை செய்வதற்கு தங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறவர்களை வேலையாட்கள். அந்த வேலையாட்களை நாம் அனுப்புவோம். அந்த வேலையாட்களுக்காக ஜெபிப்போம். அந்த வேலையாட்களுக்காக தரிசனங்களுக்காக மன்றாடுவோம். இன்னும் அநேக திருச்சபைகளை நாம் உருவாக்கப்பட வேண்டும். அநேக விசுவாசிகளை எழுப்பப்பட வேண்டும். அநேக கிறிஸ்துவை அறியாதிருக்கிற ஜனங்களை நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு நேராக கொண்டு கிறிஸ்துவண்டையிலே நாம் சேர்க்கப்பட வேண்டும். கடவுளின் பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும். இதுதான் உன்னதமான பணியாக காணப்படுகிறது. இந்த வேலையை தான் அருமையான பத்தலேமியர் சீகன் பால் கையர் அவர்கள் 1706 தரங்கை மண்ணிலே இறங்கி எளியவர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் படிப்பறிவற்ற மக்கள் மத்தியில தன்னை அர்ப்பணித்து தன்னை அறிமுகம் செய்து கொண்டு தன்னை முற்றிலுமாக தாழ்த்தி இறைவனுடைய பணியை செய்வதற்கு தங்களை ஒப்படைத்தார்கள் அல்லவா? அந்த நாளை நினைவு கூர்ந்து நாம் இறைவனை துதிப்போம். ஆகவே மிசியோன் தோத்திர பண்டிகை, இந்த பண்டிகையின் திருநாளிலே அவருடைய வருகையை நினைத்து, அவர்கள் செய்த இறைப்பணிகளை நினைத்து, அவர்கள் ஆற்றிய தொண்டுகளை நினைத்து அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த கல்வி நிறுவனங்கள், அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த திருச்சபையுடைய ஊழியங்களுக்காக இன்றைக்கும் நான் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக, அப்படிப்பட்ட நீதிமனுடைய வாழ்க்கையை எண்ணி பார்ப்பதில நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு இறைவனை நோக்கி பார்ப்பதில நாம் கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுப்போமாக. ஆகவே அவருடைய வாழ்வு குறுகிய காலமா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய இறைப்பணியும் இன்றைக்கும் நாம் பேசி நினைத்து பார்த்து தேவ சமூகத்துல நன்றிகளை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதுவே மிக பாக்கியமான நாளாக, இதுவே மனமகிழ்ச்சியான காலமாக, பண்டிகையாக அனுசரிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்யட்டும். இந்த நாளை எண்ணி பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கும் தேசத்தில மனிதர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் மனம் திரும்பாமல் அக்கிரமத்திலும் பாவத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை மீட்டெடுப்பதற்கு சீகன் ஐயரை போல அநேகரை எழுப்பி இந்த தேசத்திற்கு நாம் அனுப்புவோம், இந்த மண்ணிற்கு அனுப்புவோம். அநேகரை மீட்டெடுக்கும்படியான வேலையை செய்வதற்கு இறைவன் அவர்கள் மூலமாக தொண்டுகளையும் இறைப்பணிகளை ஆற்றுவதற்கு தேவன் கிருபை செய்யட்டும். ஏசாயா 6 ஏசாயா குறித்து அங்க சொல்லுகிறார். நாம் ஏசாயா தீர்க்கதரிசியை போல இருக்கின்ற பொழுது, அல்லது நாம் இருப்போம், யாரை நான் அனுப்புவேன் என்று தேவன் சொன்னதை கேட்டான். அதற்கு இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றான். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிய வார்த்தையின்படியாக யாரை நான் அனுப்புவேன், இதோ அடியேன் இருக்கிறேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி தன்னை அர்ப்பணித்தது போல இந்த மிசியோன் தோத்திர பண்டிகையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழ் சுவிசேஷத்தின் திருச்சபை விசுவாசிகளை அநேக ஊழியக்காரர்களை எழுப்புவதற்கும் அனுப்புவதற்கும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் உதாரத்துவமான உதவிகளினாலும் உதவி செய்து இந்த மண்ணில இந்த தேசத்துல அநேக மக்களை நாம் கிறிஸ்துவின் பக்கமாய் இழுத்துக் கொள்வதற்கு இப்படிப்பட்ட அடியார்களை நாம் எழுப்பி நிற்க தேவன் நமக்கு கிருபை செய்யட்டும். இந்த மிசியோன் தோத்திர பண்டிகை திருநாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும், உங்களை பலப்படுத்தட்டும். சீகன் பால் ஐயரை போல ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வந்ததை போல ஒரு தெளிவான ஒரு காட்சி, இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து அநேகரை கிறிஸ்துவின் பக்கமாய் கொண்டு வந்து சேர்த்தாரே, அதே நோக்கத்தோடு நாமும் நம்மை அர்ப்பணித்துக் கொண்டு கடவுளின் வேலையாட்களாக, கடவுளின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்யட்டும், தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த 2020 ஆண்டிலே
எத்தனை ஊழியக்காரர்கள் எழும்பியிருக்கிறார்கள், எத்தனை குருமார்கள் எழும்பியிருக்கிறார்கள். என் திருச்சபைக்காக வேலை செய்யணும், என் திருச்சபைக்காக இறைப்பணியை செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்துவிற்காக அவருடைய அடிசுவடுகளை பின்பற்றி ஆயிரமாயிருக்கிற மக்களை நான் கிறிஸ்துவுக்கு நேராக கொண்டு செல்வதற்கு ஒரு ஊழியனாக, ஒரு சாதாரண கர்த்தருடைய ஜனங்களை, மக்களை அவர்களுக்காக ஜெபிக்கவும் என்னையும் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அநேகர் எழும்பட்டும். இவர்களுக்காக ஜெபிக்க நம்மை அர்ப்பணம் செய்வோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மிசியன் தோத்திர பண்டிகைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மிசியன் தோத்திர பண்டிகையின் திருநாளிலே எங்களுடைய பர்த்தலேமி சீகன் பால் ஐயர் அவர்களுடைய அருட்பணிகளையும் அவர் தொன்று ஆட்டிய இறைய பணிகளுக்காக நன்றி சொல்லி, அவருடைய வாழ்விற்காக, அவருடைய எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்காக, குறிப்பாக இந்திய தேசத்தினுடைய முதல் மிஷனரியாக திகழ்ந்து வரலாற்றுகளிலும் திருச்சபையிலும் இன்றைக்கும் போற்றப்பட்டு மகிழ்ச்சியோடு உம்மை துதிக்கும்படியான ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நினைவு கூர்ந்து மகிமைப்படுத்தி உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். இந்த திருச்சபையில இன்னும் அநேக ஊழியர்கள் எழும்பி பரவி கிடக்கிறதான மக்களை அறுவடை செய்வதற்கு தங்களை பயன்படுத்திக் கொள்ள கர்த்ததாமே கிருபையும் ஒத்தாசை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு வழியா ஜெபத்தினுடைய கூறச்சு நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடு தங்கி தாவரித்து காப்பராக. ஆமேன். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் கர்த்தருடைய செய்தியை கேட்டோம். நாம் அதை மனதில் கொண்டவர்களாக நம்முடைய திருச்சபையிலே கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்தார் என்பதை உணர்ந்து நாம் திருச்சபையில் நாம் சாட்சிகளாய் பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் அவருடைய நடத்துதலின்படி ஊழியம் செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் கடைசி நாட்களில் இருக்கிற அப்படினால் கேட்ட சத்தியம் நம்மளோடு கூட ஆவியானவர் பேசியிருக்கிறார். ஆகவே நாமும் சீகன் பால் ஐயரை போல அவ்வளவு தியாகமாக செய்ய முடியாவிட்டாலும் சபையை நாம் கெடுக்காமல், திருச்சபையிலே நாம் குழப்பங்களை ஏற்படுத்தாமல், ஆவியானுடைய ஆளுகைக்கு சபைகளில் நம்மை ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து கர்த்தர் நம்முடைய சபைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் மீண்டும் கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாக 96ஆம் நாணப்பாடலில் முதல் 2 கவிகளையும் 6ஆம் 7ஆம் கவியையும் பாடுவோம். நாணப்பாடல் 96 முதல் 2 கவிகளும் 6ஆம் 7ஆம் கவியும். எலும்பெலும்பு நவமாக பூர்வீக சாட்சிகளின் ஆவியே, அநேகர் ஜாமக்காரராக மதில் என்று ஓயாமல் கூப்பிட்டு கொண்டே கர்த்தாவே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். முதல் 2 கவிகளும் 6ஆம் 7ஆம் கவியை பாடுவோம். ஏழும் வேழும்பு நவமாக பூர்வீக சாட்சிகளின் ஆவியே, அநேகர் சாமக்காரராக மதிலில் நின்றோயாமல் கூப்பிட்டே, பேய எதிர்த்தெல்லா நாட்டாரையும் அழைத்து சுவிசேஷம் கூறவோம். ஆவோ மதகினி எரிந்து தேசமோ பரம்ப செய்யுமே, கர்த்தாவே கிருபை புரிந்து நல்வேலையாட்களை அனுப்புமே. இதோ உமதருப்பு கர்த்தரே, விஸ்தாரமாமருப்போர் கொஞ்சமே. உமது சுவிசேஷம் ஓடி
பரம்பி எங்கும் ஒளி வீசவே அஞ்ஞானிகளின் கோடா கோடி அன்பாலே தீவிரித்தோமிடமே வர கடக்கிஸ்திஸ்ரவேலையோம் உமது மந்தையில் சேர்த்தரோடோ நமதிரோதயத்துக்கேற்ற நல்மை பறையனுப்புவோமென்றே உமது வாக்கை நிறைவேற்ற மகாவோட்கருத்தாயேரோக்கேன்றே எங்கள் மன்றாட்டு நிறைவேறிப்போம் என்றாய மர ஆமென் என்கிறோம். நாம் யாவரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நாம் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய இல்லங்களில் எல்லாரும் முழங்கால் படிட்டு நாம் ஜெபம் செய்வோம். முதலாவதாக கர்த்தர் நமக்கு கொடுத்த நற்செய்தி, உன்னதமான நற்செய்திக்காக தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி அவர் சிந்தின இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டதற்காக நம்மளை யாராவது ஒருவர் ஜெபம் செய்வோம். சுவாமி, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான ஒரு கிருபை நீர் கட்டளையிட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மிஸ்யோன் தோத்திர பண்டிகையிலே கர்த்தாவே ஜீகன் பால் கையாவுடைய உழைப்பு கர்த்தாவே, அவர் வந்து கர்த்தாவே உமது திரு வசனத்தை கர்த்தாவே சொல்லி அநேகரை கர்த்தாவே உமது ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரத்தக்கதான ஒரு பாக்கியத்தை, ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளை கர்த்தாவே நாங்கள் ஒரு திருச்சபையாய் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீர் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த கேட்ட செய்தியின் மூலமாய் கர்த்தாவே நாங்கள் எல்லோரும் உம்மை நோக்கி பார்க்கவும் கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஊழியத்தை கர்த்தாவே நாங்களும் திறன்பட செய்ய கர்த்தாவே நீர் எங்களுக்கு கர்த்தாவே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்ஸை கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன் கர்த்தாவே. கர்த்தாவே இந்த முழுவதுமாய் கர்த்தாவே உங்கள் பாதப்படியில் வைக்கிறேன் கர்த்தாவே. நீரே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க. இயேசுவின் மூலமாக ஜெபம் கேட்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் நம்முடைய திருச்சபைகளிலே இந்த கடைசி காலம் எழுப்புதல் உண்டாகும்படியாக, குறிப்பாக நம் லுத்தரன் திருச்சபையில் சிறப்பான எழுப்புதலை ஆவியானவர் அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாய் சீக்கன் வால் ஐரே போல நாமும் நம்முடைய சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளும் வாலிப கணிகைகளும் குறிப்பாக பெரியவர்களும் இயேசு கிறிஸ்து நற்செய்திக்காக பாடுபடும்படி உழைக்கும்படி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் அப்பா. இதோ கத்தாவே ஆண்டவரே அப்பா, நாங்கள் மீண்டுமாக கத்தாவே இந்த வருடத்திலே கத்தாவே அப்பா இந்த மிஸ்யோன் தோத்திர பண்டிகையிலே அப்பா நாங்கள் கலந்து கொள்ள கிருபை செய்ததே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இதோ கர்த்தா ஆண்டவரே அப்பா எங்கள் திருச்சபையின் கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு விங்ஸுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா அப்பா சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் அப்பா, கொயர் அப்பா, மென்ஸ் ஃபெலோஷிப் அப்பா, உமன்ஸ் ஃபெலோஷிப் ஒவ்வொரு குழுக்களுக்காக ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே இம்மிட்டுமாய் கர்த்தாவே ஆண்டவரே நீ ஒவ்வொரு காத்து வழித்து வருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா நாங்களும் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஒரு சீகன் பால்கள் போல அப்பா நாங்கள் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக நீங்கள் கிருபை பாராட்டுங்க ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆகாய புத்தகத்தில் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று நாங்கள் பார்க்கின்றோம் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியாக கர்த்தாவே அப்பா உங்களுடைய திருச்சபையிலே கர்த்தாவே இந்த அடைக்கலநாதர் ஆலயத்திலே கர்த்தாவே ஒரு பெரிய எழுப்புதல் நீர் கட்டளையிடுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா சபை விசுவாசிகள் அப்பா ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா
பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே நீரே தலைவராக இருந்து எங்களை வழிநடத்துங்க ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. திருச்சபையில் ஒவ்வொருவரையும் அப்பா உங்களுடைய கரங்களை ஒப்புக்கிறேன் அப்பா. மட்டுமாய் காத்திரேன், நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருக்கும் நல்ல பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து வருகிறீரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே எங்கள் திருச்சபை ஆயர்களை உங்களுடைய கரங்களில் ஒப்புக்கிறேன் ராஜா. அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே அவர்கள் செய்கின்ற ஊழியங்களை வாய்க்க பண்ணுங்க அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. வருகின்ற காலங்களிலே கத்தாவே அப்பா இந்த ஆலயத்திலிருந்து கத்தாவே ஒரு பெரிய எழுப்புதலை நீர் கொடுக்க போவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களிலே ஒப்புக்கிறோம் ராஜா. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபத்தை எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை பயபக்தியோடும் விசுவாசத்தோடும் ஏறெடுப்போம். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குள் பேசிக்க பண்ணாதிரும், தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு முடியலே சுவாமி. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபையாக இருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. நாம் கடைசியாக கர்த்தருடைய திருப்பணிக்கென்று நம்மை ஒப்புக் கொடுக்கும் வண்ணமாக 108ஆம் நாணப்பாடலில் 9ஆம் 10ஆம் கவியை பாடி நம்மை ஒப்புக் கொடுப்போம். நாணப்பாடல் 108 9ஆம் 10ஆம் கவி. உம்முடைய வார்த்தையை நீர் சுத்தமானதாக அடியாருக்கு காத்ததை எங்கள் வெளிச்சமாக இருக்க செய்து சாவிலும் அதை பலத்த திடனை மறுபத்தி தாரும். ஆண்டவரே, நாங்கள் எங்கும் உம்முடைய நல்வார்த்தை சேர்வதாக. இயேசுவே, நீர் காட்டிய வழியிலே செல்வோமாக. நாணப்பாடல் 108 9ஆம் 10ஆம் கவியை பாடுவோம். உம்முடைய வார்த்தையை நீ சுத்தமானதாக அடியாருக்கு காத்ததை எங்கள் வெளிச்சமாக இருக்க செய்து சாவிலோம் அத்தால் பலம் திடனையும் நற்புத்தியையும் தாரும். கர்த்தாயெங்கும் உம்முடைய நல்வார்த்தை சேர்வதாக. இயேசுவே, நீர் காட்டிய வழியே செல்வோமாக. தேவாவி எங்கள் உள்ளத்தில் நீர் தங்கி வார்த்தையாலதில் நற்சீரை உண்டு பண்ணும்.
கர்த்தர் நமக்கு தமது சொந்த குமாரனை கொடுத்ததும் இல்லாமல் சீக்கன்பால் ஐயரை போன்ற மிஷினரிகளை அனுப்பினதற்காக அந்த நற்செய்தி ஒளிக்காக எல்லார் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலன் மறவாதே. ஆமேன் ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராபனுக்கு தோத்திரம் உண்டாவதாக.